கலைகள் மீதான கலைஞரின் காதல். கலைஞர் கலைக்காக செய்த தொண்டுகளையும் ஆற்றிய பணிகளையும் ஒற்றை நிமிட காணொளியில் அடக்கிவிட முடியாது. அவர் எழுத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் தன் 16 வயதில் மாணவநேசன் என்ற பத்திரிகையை தொடங்கி திராவிட சிந்தனைகளை மக்களுக்கு விதைத்து வந்தார். மேட்டுக்குடிகளின் ஆதிக்கம் அதிகமிருந்த தமிழ் சினிமாவில் அக்கலாச்சாரத்தை உடைத்து மிக சிறந்த வசனகர்த்தாவாக தன்னுடைய பெயரை திரைப்பட டைட்டில்களில் வரவைத்தவர் கலைஞர். கோவி ஜூபிட்டர் பிலிம்ஸ் தயாரித்த ராஜகுமாரி திரைப்படத்தில் தனது எழுத்தோவியத்தை அவர் தீட்டத் தொடங்கிய போது கலைஞருக்கு வயது 22. புராண கதைகளையும் பிற்போக்கு எண்ணங்களையும் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தமிழ் சினிமாவில் தனது புரட்சிகர வசனங்கள் மூலமாக முற்போக்கு சிந்தனைகளை விதைத்தார் கலைஞர். குறிப்பாக தீண்டாமை, கைம்பெண் வாழ்க்கை, சுயமரியாதை திருமணங்களை கருவாக கொண்டு தங்கரதம், பணம் உள்ளிட்ட படங்களில் இவர் எழுதிய வசனங்கள் மக்கள் மத்தியில் வெகுவாக வரவேற்பை பெற்றன. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பகுத்தறிவு பேசும் திரைப்படத்திற்கு பராசக்தி என்று பெயரிட்டு தமிழ் சினிமாவில் புரட்சி செய்தவர் கலைஞர். 1946 இருந்து 2011 ஆண்டு பொன்னர் சங்கர் வரை சுமார் 65 ஆண்டுகள் சுமார் 35 திரைப்படங்களுக்கு திரைக்கதை, வசனம் எழுதி வரலாற்று சாதனை படைத்தார். உலக திரைத்துறை வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவர் சினிமாவுக்காக பெரும் பங்களித்துள்ளார் என்றால் அது கலைஞர்தான். தமிழ் மொழியின் மீது தீரா காதல் கொண்டு தமிழில் பெயர் வைக்கும் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி விலக்களித்து தமிழ் சினிமாவையே வளர்த்த பெருமை கலைஞரையே சாரும். கலையில் செய்த நற்பணிகளுக்காக 2009 ஆண்டு உலக கலை படைப்பாளி விருது பெற்றார். கவிதை, கட்டுரை, திரைப்பட வசனங்கள், பாடல் வரிகள், திரைக்கதை என தன்னுடைய ஒற்றை பேனா மூலமாக மக்கள் அனைவரையும் கட்டி போட்ட தமிழ் கடல்தான் கலைஞர். தமிழ் மொழி மீது அவர் வைத்திருந்த ஆழமான அறிவும் தீரா காதலுமே கோவையில் பிரம்மாண்ட உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த காரணமாக அமைந்தது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய மைல்கல்லாகவும் அமைந்தது. தமிழ் உள்ளவரை கலை நாயகன் கலைஞரின் புகழ் இருக்கும்.